கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அதே போல 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. உங்களை அழைத்திருக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்திருக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். நம்மெல்லாம் உண்மையோடு கூட இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நாளும் பொய் உரையாதவர். தேவன் உண்மையை மட்டுமே பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் யாருக்கு சொந்தமானது? பொய்யினுடைய பிதா யாரு? அப்ப உண்மையினுடைய பிதா யாரு? தேவன். அப்போ தேவன் உண்மையின் சொரூபமாய் இருக்கிறார். அவர் உண்மையை மட்டுமே பேசுகிறவர். கவனிக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:3 படிச்சோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று விலக்கி. கவனிக்க. உண்மையற்ற நிலையில் நாம் ஒரு நாளும் வாழ கூடாது என்று தேவன் விரும்பி உண்மைத்துவத்தில் நம்மை அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். உண்மை உள்ளவர்களாக நாம் வாழுதல் அவசியம். அல்லேலூயா. அந்த நிலையிலே நம்மை ஸ்திரப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். தீமை நின்று விலக்கி, ஆமா, பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, பொய்யிலிருந்து, மாய்மாலத்திலிருந்து விலக்கி நம்மை காத்துக் கொள்ளுகிறார். ஆக தேவன் உண்மையானவர், பிசாசு பொய்யானவர். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் உண்மையானது, பிசாசின் காரியங்கள் எல்லாம் பொய்யானது. இந்த உலகம் நேச்சுரலால பொய்யை தான் நம்புது, உண்மையை நம்புறது கிடையாது. கவனிங்க. உண்மைக்கு ரொம்ப ஆடம்பரம் தேவையில்லை, ஆனால் பொய்க்கு ரொம்ப ரொம்ப ஆடம்பரம் தேவை. பொய்க்கு ரொம்ப அழகுபடுத்தணும் பொய்ய, ஆனா உண்மையை அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அழகாவே இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உண்மை எப்பொழுதும் அழகாகவே இருக்கிறது, அதை அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொய்யை அழகுபடுத்த வேண்டும். கவனிக்கணும். ஏனென்றால் மற்றவர்களை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு பொய் தன்னை அழகுபடுத்தியாக வேண்டும். தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி உங்களை காப்பார். அல்லேலூயா. ஆக தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாமும் கூட உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். என்னாகும் 12:7 படிக்கிறோம். மோசே உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மோசே உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 16:10 சொல்றார் இயேசு. லூக்கா 16:10 பாருங்க.
16:10 என்று சொல்லுகிறது. கொஞ்சத்துல கொஞ்ச விஷயத்துல நீ உண்மையோடு இருக்கணும் ஆண்டவர் சொல்றார். சிறிய வாழ்க்கை, கொஞ்ச வருமானம், பலவீனமான ஒரு சூழல், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நீ உண்மையா இருந்தா உண்மை உள்ளவனாய் இருப்பாய். கொஞ்சத்துல பாவம் செஞ்சு அநீதி உள்ளவனாய் இருந்தா நீ அநேகத்திலும் அநீதி உள்ளவன். கொஞ்சத்துல சின்ன காரியத்துல கூட பொய் பேசுகிறவர்கள் உண்டு இந்த பூமியில. சின்ன விஷயத்துல கூட பாவம் செய்கிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்தை கூட மறைப்பார்கள். சின்ன சின்ன காரியம் அது உண்மை சொல்லிட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆமென். கரங்களை வைத்து சொல்லு அல்லேலூயா. இந்த ஜெபம் பண்றதுக்கு தான் ஃபாஸ்டிங் பிரேயர். அப்பதான் முட்டி போட்டான். முட்டி போட்டு அப்படியே இந்த முட்டி அப்படியே கீழே குனிஞ்சிட்டு போடுவாங்க. யாருன்னா போடுது பார்ப்போம். அது மாதிரி ஒரு முட்டி போட்டான். தூங்கிட்டான். பாஸ்ட் பார்த்தாரு, இந்த பையன் அப்படியே பட்டு இப்படி இருக்கிறானே அப்படின்னு தூங்கிட்டான். பாஸ்டரோட தட்டினாரு, என்னடா தூங்கினுக்கிற, ஜெபம் பண்ண வந்துட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் போய் சொல்லிட்டான், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், யோம தியானத்துல இருந்துட்டான். அல்லேலூயா. ஆமா, அவன் என்னதான் சொல்லியிருக்கணும், தூக்கிட்டேன்னு சொல்லியிருக்கணும். என்ன இது நேச்சர் தானே, இது டயர்டா இருக்கு சரீரம் இல்லையா? இதுல போய் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. சரீரம் டயர்டா இருக்கு, வேலைக்கு போயிட்டு வந்தேன், டயர்ட் ஆயிடுச்சு, அப்படியே தூக்கமாக்கி வந்து தூங்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. அதோட கூட அது ஒரு ஸ்டாப், முடிஞ்சுது. ஆனா நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன் பத்தியா, அது என்ன பண்ணோம், இன்னும் அதிகமாக பேச வைக்கும், எல்லாரிடத்திலும் பேச வைக்கும். அதுக்கு உடனே முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். ஆக சிறு சிறு விஷயத்திலே கூட உண்மை இல்லை. உடனே மற்றவர்கள் மேல் பழி போடுவது, மற்ற காரியத்தின் மேல் பழி போடுவது, உண்மையை ஒத்துக்கிட்டு போயிடணும். நான் இதை செஞ்சு இப்படி இருந்தேன், அதுதான் இப்படி நடந்துட்டு முடிஞ்சிட்டு. சின்ன சின்ன விஷயத்தில கூட போய் பேசுகிற ஜனங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. சின்ன பொய் தான் நாளைக்கு பெரிய பொய்யாக மாறும். சின்ன விஷயத்திலேயே நீ அவனை கண்டிக்கவில்லை என்றால் அவன் பெரிய பாவம் செய்கிறவனாய் மாறி போவான். சின்ன சின்ன விஷயம், ஏன்பா சர்ச்சுக்கு வரல, உடனே பொய் சொல்றது. சாதாரணமா உள்ளத சொல்லிடணும். உள்ளத சொல்லுது, தப்பே கிடையாது. தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். பிசாசே உண்மை பேசினான் ஒரு முறை தேவனிடத்தில், தெரியுமா உங்களுக்கு? பிசாசு போய் பேசணுமா உண்மை பேசணுமா? போய் தானே பேசுவான். ஆனா தேவனிடத்துல உண்மையை பேசுவான் பிசாசு. எப்பா எங்கிருந்து வர, எங்கிருந்து? அதுக்கு என்ன பதில் சொன்னான்? உண்மை தானே சொன்னா. கவனிச்சுப்ப, தேவனிடத்துல எதுவுமே நாம் பொய் சொல்லுகிறது கூட தேவன் தெரியும். நாம் பொய் சொல்வதற்கு முன்பதாகவே அவர் அதை அறிவார். அல்லேலூயா. அதனால்தான் பிசாசு இடத்துல கூட பொய் சொல்லிடலாம், தேவனிடத்துல பொய் சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே அதை அறிவார். புரியுதா? நம்ம உள்ளத்துல என்ன வார்த்தையா வருது, அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியாது. அதனால அவர்கிட்ட நாம் ஒன்று போய் சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளதாய் சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆக கொஞ்ச விஷயத்தில், சிறிய விஷயத்தில் உண்மையாக இல்லாமல் போனால் அது எந்த அளவுக்கு பாதிப்பை, பிரச்சனையை ஏற்படுத்தும் என்கிறதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற
தேவன் உண்மை உள்ளவர். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:20 உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. உண்மையோடு வாழ்கிறவனுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைப்பது உண்மை என்கிற நிலையில் கட்டமைக்க வேண்டும். நம்முடைய ஆதாரம் உண்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஃபவுண்டேஷன் உண்மைத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். மாய்மாலம், பொய், பாவம் இப்படிப்பட்டதான விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் ஆனாக வேண்டும் என்று தீவிரிக்கிறவனோ தண்டனைக்கு தப்பா இருக்கு. உனக்கு ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யமே உன்னுடைய வாழ்வியலாக அமைந்துவிடக் கூடாது. ஐஸ்வர்யம் வேண்டும் தான், பணம் வேண்டும், பணம் தேவைதான். இந்த பூமியிலே பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று மற்றவர்களை துன்புறுத்தி தன்னுடைய சொத்தை அபகரித்த அத்தனை பேரும் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் நடு ரோட்டிலே ஒன்றுமில்லாமல் இருக்கிறதை, அங்குமிங்குமாய் அலைந்து வருகிறதை பார்க்கிறோம். கவனிக்க வேண்டும். வெறும் ஐஸ்வர்யம் உதவாது. அதுவும் உன் சம்பாத்தியமாய், உன் கஷ்டமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மை உள்ள மனிதன், உண்மை உள்ள வாழ்வியல், உண்மை உள்ள நேர்மையான உத்தமமான நிலையில் நம்முடைய வாழ்வியலை கட்டமைக்க வேண்டும். அது குழந்தை பருவத்திலிருந்தே வரணும். குழந்தையிலிருந்தே வரணும். அது உங்கள் குழந்தைகள் தப்பு பண்ணா உடனே கண்டிக்க வேண்டும். அவர்கள் பொய் பேசினால் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. உங்கள் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நீங்களும் பொய் பேசும் போது இன்னும் அவர்கள் பொய் பேசுவதற்கு அது காரணமாக மாறி போகும். நல்ல ஜெபம் பண்றீங்க, நல்ல ஊழியம் செய்றீங்க, அது செய்யலாம், இதை செய்யலாம், எல்லாம் செய்யலாம், பொய்யும் சொல்றீங்க. அல்லேலூயா. போய் சாதாரண விஷயத்து போய் பாஸ்டர் கிட்ட போய், பாஸ்டர் இல்ல விசுவாசி கிட்ட போய் எதுக்கு? பொய்ய தேவையில்லை. நமக்கு தேவைப்படாத ஒன்று பொய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் என்பது நமக்கு தேவைப்படாத ஒன்று. அது நம்முடைய பையிலேயோ, நம்முடைய பாக்கெட்லயோ, நம்முடைய வீட்டிலேயோ, நம்முடைய பஸ்ஸிலே இருந்தா தூக்கி தூர போட்டு. பொய் தேவையில்லை. அல்லேலூயா. உண்மையான வாழ்வியலை கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப போகும்போது அப்படின்னு பாக்கெட்ல என்ன வச்சுக்கணும் கொடுப்போம் அப்படின்னு நான் கேட்குறேன். பாக்கெட்ல எவ்வளவு கொடுப்பான்னு கேட்குறேன். இல்லை பாஸ்டர் அப்படின்னு போய்க்கலாம். அது என்னது? அது என்னது? அது என்னது? கிடையாது. முதல்ல நான் கேட்டதே தப்பு. புரியுதா? நான் கேட்டதே தப்பு. அவன் அவனை கொடுக்கணும் அவசியமே இல்லை. இது பொய் என்கிற லிஸ்டிலே வராது. நீ சம்பாதித்த உன் குடும்ப உன் நிகழ்வுகளை எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கல்யாணம் ஆகுது. அதே அஜினி கல்யாணம் ஆகுது. எப்பப்பா? ஆகும். அல்லேலூயா. ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ அவனுக்கு எத்தனை சவரம் போட போறாங்களோ, இல்லை இவன் போடுறானோ, இல்லை அவங்க போடுறாங்களோ, பாஸ்டருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. தெரியும் அவசியம் கிடையாது. அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொருவருக்கு பத்தி சொல்ல போய் பேசலாம். எவ்வளோட போட்டாங்க சொல்லாதீங்க, தேவையில்லையே.
இதெல்லாம் இந்த ஸ்கூல்ல வராது. உன் சம்பாத்தியம் என்ன? இவ்வளவு தசமபாகம் கொடுக்குற, உன் சம்பாத்தியம் என்ன? தேவையில்லை. ஹல்லேலூயா. சில ஊழியர்கள் இருக்காங்க, நீ டவுரி வாங்கின உடனே 10ல் 1 கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அவங்க தான் இடம் வாங்கி பில்டிங் கட்டி வச்சிருக்கிறாங்க. கவனிக்கணும், அது தவறு. முதல்ல டவுரி வாங்கினது சொல்லுங்க சத்தமா, டவுரி வாங்கினது தப்பு. அதில் தசமபாகம் கொடுக்குறியா, அது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால அது சமம் ஆயிடுமா? தப்பு, பாவம் பரிசுத்தம் ஆயிடுமா? அது தசமபாகமாகட்டும், காணிக்கையாகட்டும், உழைப்பில் இருந்து நீ கொடுக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உன் உழைப்பில் இருந்து அதை நீ தர வேண்டும். தசமபாகத்தை நீ பிரிக்க கூடாது. அல்லேலூயா. தசமபாகத்தை என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. இங்க பாதி அங்க பாதி. உங்க வீட்டுக்காரன் சம்பளம் வாங்கி வந்து இன்னொரு இடத்துல பாதி இங்க பாதி கொடுத்தா ஒத்துக்கியா? தவறு. சகலமும் நல்வொழுக்கத்தோடு செய்யப்பட வேண்டும், உண்மையாய் செய்யப்பட வேண்டும். ஒழுங்கினத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒழுங்கின்மையான விஷயங்களுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. உண்மை, தேவன் அதில் உண்மை பார்க்கிறார். உன்னுடைய எல்லா விஷயத்திலும் உண்மை பார்க்கிறார். உன்னுடைய வாழ்வியல் உண்மை சார்ந்து இருக்க வேண்டும், ஒழுக்கத்தை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. போய் பேசக்கூடாது, அப்பா கிட்ட போய் பேசக்கூடாது. எங்க இடத்துல வர, எங்க காணும், எங்க போயிட்டு வர சொல்லிட்டு உண்மையே. பக்கத்துல தான் இருந்தது, 1 கிலோமீட்டர் தூரத்து வருவான். ஆனா எங்க தான் பக்கத்துல. தவறு. உண்மை நீ பேசினால் உண்மையை அறுப்பாய். அல்லேலூயா. உண்மை உள்ள மனிதன் உண்மையை பேசினால் உண்மை உனக்கு வரும். நீ பொய்ய பேசிட்டு இருந்த நாளைக்கு நீ பொய்யா இருக்க வேண்டியதா இருக்கும். சின்ன வயசுலயே உண்மையை கற்றுக்க. சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு உண்மையை கற்றுக்கொடு. தப்பு பண்ணிட்டா கூட தப்ப வந்து சொல்லிடு தயவு செய்து. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு அல்லேலூயா. உங்க வீட்டுல யாரா இருந்தாலும் சரி, பையனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உண்மையை வந்து சொல்லிடு. மறைக்காதே. மறைக்கிறவன் இல்ல. இவ்வளவு தெளிவான வசனங்கள் இருக்கு. உண்மையை சொல். பாஸ்டர் கிட்ட உண்மை மறைக்காதே. அல்லேலூயா சொல்லு. அதே போல டாக்டர் கிட்டையும் மறைக்காதே. கடவுள் கிட்ட உண்மையை மறைக்காதே. அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லு அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தசமபாகம் கொடுக்குறாங்க. தசமபாகம் வாங்கி ஜெபம் பண்றேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணாதன்னாரு. என்ன ஆண்டவர் தசமபாகம் ஜெபம் இல்ல, தசமபாகம்னு சொல்லி ஜெபம் பண்ணாதன்னாரு. எனக்குள்ள உனக்கு ஆண்டவர் பேசுறேன். அது தசமபாகம் கிடையாது. உண்மை வேணுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்மை வேணும். ஏன்னா ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா அது உண்மையா மாறிடும். ஜெபிக்கும் போது நீ செய்யற செயல் உண்மையா மாறிடும். இதான் தசமபாகம் கொடுக்கிற. ஆண்டவரே, இந்த தசமபாகத்துக்காக உமக்கு தோத்துறோம். அப்போ உன் சம்பளம் எதுக்கு, எந்த லெவலுக்கு வந்துருது? நீ கொடுத்த தசமபாகம் லெவலுக்கு வந்துடும். இன்க்ரீஸ் ஆகாது, வளராது. அப்போ உண்மையான மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும். எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கையில் உண்மை வேணும், மனைவி கிட்ட உண்மை வேணும், கணவன் கிட்ட உண்மை வேணும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும். நமக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்கிற நம்முடைய தாத்தா பாட்டி இன்னும் இருக்கிற பெரியவர்கள் உண்டு வீட்டில் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். ஏதோ நான் வளர்ந்துட்டேன், வாலிப வயசாயிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், இனிமேல் ஒருத்தரும் வேணாம்னு சொல்லிட்டு போறதில்லை. உண்மையா இரு.
நீ இருந்தீனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையுள்ள மனநிலையை காத்துக்க, ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்று, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணித்துக் கொள். பாவம் செய்வதற்கு தீவிரம் காட்டாத, பொய் பேசுவதற்கு தீவிரம் காட்டாத. அல்லேலூயா. பொய் பேசினா எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயம் நீ லாக் ஆயிடுவேன், மாட்டிக்கிடுவேன். அப்போ உன் வாழ்க்கை என்னவாயிடும்? பொய்யாயிடும். உண்மையை பேசு. உண்மை உள்ள மனிதன் தான் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். அல்லேலூயா. உண்மையாக வாழ்வதற்கு தேவன் சில ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். உபாகமத்தில் 28:1 பார்த்தீங்கன்னா, உபாகமம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மையாய் நீ செவி கொடுத்தா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, அல்லேலூயா, அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஈசோப்புதான் கழுவும் இன்றே சுத்தமாகும். அப்புறம் உரைகின்ற பனி போல வெண்மையாகும் ஐயா உம் திரு வார்த்தையினால், கர்த்தருடைய வார்த்தையினால் தான் பரிசுத்தம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் தான் பரிசுத்தம் உண்டாகிறது. ஈசோப்பு என்கிறது அது ஒரு கொழுந்து, ஒரு செடி. அந்த செடியை கொண்டு அன்றைக்கு ஆமென் சோதரம், அந்த காயப்பட்ட இடத்துல, புண்பட்ட இடத்துல ஆமென் சோதரம் மருந்துகளை பயன்படுத்தும் மருந்துகள் போடுவதற்கு பயன்படுத்துவார். அதனால்தான் எலிசாவின் காலத்துல வந்த அந்த நாகமா, நீர் வந்து என் காயங்கள் மேல என்ன பண்ணுவீங்க? மருந்து போடுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றான். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு? வார்த்தையை சொல்லி அனுப்பி வைத்தார். வார்த்தையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் சுகமாகிறது, நம்முடைய வியாதிகள் குணமாகிறது. வார்த்தையை அனுப்பி அவர் என்ன பண்றாரு? குணமாக்குகிறார் என்ற வார்த்தை இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கவனிப்பா, செல்போன்ல என்ன இருக்குன்னு பார்க்காத. இந்த நேரத்தில், செய்தி நேரத்தில் செய்தியை மட்டும் கவனி. கர்த்தர் வார்த்தையை கொண்டு உங்கள்கிட்ட பேசுறார். உன் வாழ்க்கைக்கு வேண்டியதை பேசுறார், உன் எதிர்காலத்துக்கு வேண்டியதை பேசுறார், உன் வாழ்க்கை துணையை பற்றி பேசுகிறார், உனக்கு பிறக்க போகிற உன் பிள்ளைகளை பற்றி பேசுகிறார். செவி கொடுத்தலே உத்தமம் என்று இருக்கிறது. நீ காணிக்க போடுறது இரண்டாவது, முதல்ல கேள். உன் தசமமாக இரண்டாவது, முதல்ல கேள். கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. உண்மையாய் செவி கொடு. அல்லேலூயா. உண்மையாய் செவி கொடு. 1 சாமுவேல் 12:24 1 சாமுவேல் 12:24 நீங்கள்
எப்படியும் கர்த்தருக்கு பயந்து, முதல்லப்பா எப்படியாவது கர்த்தருக்கு பயப்படுப்பா, பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை கேள், உண்மையாய் கேள். மாத்திரமல்ல, உண்மையாக அவரை சேவிக்க பழகு. அல்லேலூயா சொல்லு. ஆராதனை நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு 20 நிமிஷம் உண்மையா கர்த்தரை துதித்து பார், ஆராதிச்சு ஒரு ஆவியில பெலன் வருமியா. அந்நிய பாஷையில பேசி நீ ஜெபம் பண்ணினா ஒரு பெலன் உனக்குள்ள வருகிறதை பார்க்க முடியும். ஆமா, இதை சும்மா சுத்தி வேடிக்கை பார்க்க கண்ணை மூடி ஜெபம் பண்ண பழகு. அல்லேலூயா. சபைக்குள்ள அவன் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கிறது நிறுத்தணும் தேவ பிள்ளைகள். அவன் அந்த ஆரம்ப காலங்கள்ல கண்ணை திறந்துட்டு அந்த விசுவாசிய அந்த போதகர் திட்டோடு திட்டுவார். ஆமா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சோதரம் இந்த கண்ணை உருட்டிட்டு பார்த்துட்டு இருந்தா நேரம் அவர் கூப்பிட்டு திட்டி வெளியே போக சொல்லிடுவோம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்த இந்த பூமியில சோதரம் பாவம் பெருகி போய் கிடைக்கும். ஆக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை நேரத்துல அந்த ஸ்பிரிட்டை நாங்க உணர்வோம். ஆராதனை நடத்துறவங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியும். அந்த ஸ்பிரிட்டோடு கூட சோதரம் செயல்படுகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் தயவு செய்து ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்யுங்க. அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை சேவி, உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, உண்மையாய் கர்த்தரை சேவி. சங்கீதம் 145 18 சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நோக்கி ஜெபம் பண்ணுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா சத்தம் ஹல்லேலூயா. உண்மையாய் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, உண்மையாய் கர்த்தரை ஆராதனை செய், உயர்த்து, உண்மையாய் கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. கூப்பிடு, உண்மையாய் கூப்பிடு. ஜெபம் பண்றதுல உண்மையா கூப்பிடணும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இருக்கு பாருங்க. இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான், இந்த ஊர் அந்த ஊர், இந்த ஜாதி அந்த ஜாதி, ஆணு பெண்ணு அப்படிலாம் இல்ல. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர். இப்ப யார் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறா சொல்லுங்களேன். பைபிள்ல இருக்கு 2 பேரு ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் உள்ளே நின்று ஜெபம் பண்ணா, ஒருத்தன் வெளியே நின்று ஜெபம் பண்ணா. அவங்க 2 பேர்ல யார் உண்மையா ஜெபம் பண்ணது? அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு உள்ள வரவங்க. அதனால்தான் பார்த்து நான் வெளியே நின்று போட்டு போயிட்டு. அல்லேலூயா. நீ வெளியே நிக்கிறியோ உள்ள நிக்கிறியோ அது காரணம் அல்ல. உண்மையாய் நோக்கி கூப்பிடுறியா, உண்மையா ஜெபம் பண்றியா, உணர்வு பூர்வமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். என்னங்க என்னங்க அருமையா இருந்தது ஆரம்பத்தில். அப்புறம் என்னங்க இன்னும் போவோம், வேற மேல போவோம். அதனால ஆரம்பத்தில் கொடுக்கிற ஆசை வார்த்தைக்கு மயங்கிட்ட ஆம்பளைக்கு மொத்த பேரும் ஒண்ணு இல்லாம போனோம். அல்லேலூயா. கவனிங்க, உண்மையாய் நோக்கி கூப்பிட பழகு. மாய்மாலம் வேண்டாம். எல்லாம் ஜெபம் பண்ணு, உண்மையா ஜெபம் பண்ணு. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் உண்மையா ஜெபம் பண்ணு.
அல்லேலூயா. ஆமா, என்னால 10 நிமிஷம் தான் பாஸ் முடிஞ்சது. உண்மையா இருக்கட்டும். ஆமென். அது ஜீரணம் ஆகட்டும். அது உடலோடு சரீரத்தோடு உயிரோடு பலத்தோடு கலந்த ஜெபமா இருக்கட்டும். அல்லேலூயா. அப்படி உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. உண்மையாய் கர்த்தரை சேவி. உண்மையாய் கர்த்தரை கூப்பிடு. அல்லேலூயா. மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 2ஆம் அத்தியாயத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, உண்மையாய். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக் கொண்டாள். அல்லேலூயா. உன் வழியை காத்துக்கொள், உண்மையாய் நட. உன் நடையிலே விகற்பம் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. மாற்றம் காணப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லி. அல்லேலூயா. என்னங்க உங்க பையன் அங்க பார்த்தனே, எங்க பார்த்தனே, அங்க பார்த்தனே அப்படின்னு ஒருத்தர் வந்து அப்பா கிட்ட சொல்றாரு வச்சுக்கல. பையன் வரான், அப்பா வந்து கேட்கிறார், என்னடா நீ அங்க இருந்தியா? யார் சொன்னது? அப்படிலாம் இல்லையே, இங்க பாரு நாம தான் போயிட்டு வரேன். விகற்பம். உன் நடை நீ காத்துக் கொள்ளவில்லை. நீ சரியா நடக்கல. நீ சொல்றது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆமென். கவனிங்க, உன் நடை, உன் பாதை நெய்யாய் பொழியணும் பாருங்க. நன்மை கிருபையும் உன்னை பின்தொடரணும் பாருங்க. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் இருக்கா, நட இருக்கா, பயணம் இருக்கா, நம்ம போற பாதை சரியா இருக்கா? நம்ம தவறான பாதையில போறோமா, கெட்ட வழியில போறோமா? யாரும் சொல்ல வேண்டாம், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் சொல்லுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் ஞாபகப்படுத்துற அவ்வளவுதான். இந்த செய்தி எனக்கும் தான், என் பிள்ளைங்களுக்கும் தான், என் மனைவிக்கும் தான், உங்களுக்கு தான், எல்லாருக்கும் தான் இந்த சாப்பாடு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆகாரம் அனைவருக்கும் ஆக உண்மை என்ற அந்த நிலையிலிருந்து நாம் ஒரு நாளும் மாறக்கூடாது. உண்மையா செவி கொடுங்க, சேவிங்க, கூப்பிடுங்க, நடங்க. அல்லேலூயா. அடுத்ததாக பார்ப்பீங்கன்னா ஸ்தோத்திரம் 2 நாளாகமம் 31வது அதிகாரம், 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் பரிசுத்த பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனாகிய கொனனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயி இரண்டாவதுமாயிருந்தான். கவனி, ஒரு நாளும் கர்த்தருடையதை இவர்கள் அபகரிக்கவில்லை. உண்மையாய் காணிக்கை தசமமாக பரிசுத்தமாக்கப்பட்ட நேர்ந்து கொண்ட காரியங்கள், நேர்ந்து கொண்டது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நாம் எதையெல்லாம் நேர்ந்து கொள்ளுகிறோமோ அதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சோ இவைகளை உண்மையாய் கர்த்தருக்கு என்று எடுத்து வைத்தார்கள். உண்மையுள்ள மனிதனாக, உண்மையுள்ள வாழ்வியலை உடையவர்களாக இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவ மனிதர்களாகிய அத்தனை பேரும் உண்மையோடு வாழ்ந்தார்கள். உண்மையோடு கூட வாழ்வதற்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமல்ல, சொல்லும் கர்த்தருடைய தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். உண்மையாய் சேவிக்க வேண்டும். மாத்திரமல்ல, சொல்லும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உண்மையாய் நடக்க வேண்டும்.
மாத்திரமல்ல உண்மையாய் கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் பூரணத்துவம். இந்த உண்மையற்ற நிலையில் நாம் வாழும்போது நாம் பரிபூரண ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். தெய்வீக சுகத்தை இழந்து விடுகிறோம். தெய்வீக பாதுகாப்பை இழந்து விடுகிறோம். தெய்வீக ஆரோக்கியத்தை, நீடித்த வாழ்வை இழந்து போகிறோம். பரலோக வாழ்வை இழந்து போகிறோம். உண்மையோடு கூட வாழ்வதற்கு நாம் கொஞ்சம் நம்மை முழுவதுமாக நம்மை நிதானித்து பார்ப்போமாக. எந்தெந்த விஷயத்தில் உண்மையற்று இருக்கிறோம்? உண்மையற்றவர்களாக நாம் ஒரு நாளும் மாறக்கூடாது. நம்பிக்கைக்குரியவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உள்ளதை உள்ளதாக சொல்லிவிட வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உண்மையோடு கூட வாழ பழகணும். அப்பதான் தேவன் கூட உதவி செய்ய முடியும். நீ எந்த நிலையில விழுந்தாய் என்கிறதை உணர வேண்டாத உண்மை. அங்கிருந்து தேவன் உன்னை காப்பாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க, உறவுங்க, தெரிந்தவங்க, நண்பர்கள், இவங்க மத்தியிலே நம்ம தேவன் விட்டுறோம். உண்மையற்றவர்களாக போயிடும். நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு வரும், திரும்ப கிடைக்கும். அது வந்தாலும் சரி, வரலாம போனாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் உண்மை உள்ள ஆத்மாவாக நாம் இருக்கிறோமா? உண்மை உள்ள வாழ்வை வாழ்கிறோமா? உண்மையாய் இருக்கிறோமா? குடும்பத்தில் உண்மையாய் இருக்கிறோமா? உண்மை இல்லாத குடும்பத்தில் என்னைக்கு சண்டை. சண்டையே ஏன் வருதுன்னா உண்மை இல்லாததுனால தான் வருது. பொய் சொல்றதுனால தான் வருது. நீ யோசித்து பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள சண்டை. நான் சொல்ற ஆண்டுடைய கிருபையினால அதிகமான சண்டை எல்லாம் உண்மையற்ற நிலை வாழ்கிறதினால் வருவதுதான். உண்மையோடு இருந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை இல்லை. பொய்யை விரும்புகிறதுனாலதான் நம்ம உண்மையை அழிக்கிறோம். உண்மையை விரும்பினால் எதை அழிப்போம்? பொய்யை அழிப்போம். பொய் அழியணுமா? உண்மை அழியணுமா? பொய் தான் அழியணும். பொய்யோடு நிற்கிறோமா? உண்மையோடு நிற்கிறோமா? உண்மை தேவன் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்க அவரே உண்மையாய் இருக்கிறார். பொய் உரையாத தேவன், கொஞ்சமும் அவரிடத்தில் இருள் இல்லை. அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். முழுக்க முழுக்க பொய்யா பிசாசு. நாம் பிசாசோடு நிற்கிறோமா? தேவனோடு நிற்கிறோம். பெரிய விஷயம் வேணாம். உண்மையை சுட்டு போகும். வீட்டுக்குள்ள சண்டையே வராது. கணவன் மனைவி அன்பா இருப்பீங்க. உண்மையை சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை வெட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு இருந்தாலும் சரி, வேற எந்த மெட்டீரியல், குடும்பத்தில் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, உண்மையை சொல்லிடு. அந்த உண்மையை ஏற்றுக்கிடு. பிள்ளைங்க உண்மை தவறிட்டான், என்ன பண்ணலாம்? இனிமேல் அவன் திருந்தி வாழ்வதற்கு உதவி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் பாஸ்டர், அதுக்குதான் சர்ச், அதுக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாஸ்டரே வந்து போய் சொல்லிட்டு இருந்தா என்ன ஜெபம் பண்ண முடியும்? அல்லேலூயா. கரங்களை வேண்டி சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த கேத்தலிக் சர்ச்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு கூண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அங்கே போயிட்டு எல்லாத்தையும் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம், உண்மையை சொல்லிடுவோம். நான் இந்த மாதிரி பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணாட்ட லவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உண்மையை சொல்லு, போய் சொல்லக்கூடாது. பாஸ்டர் கிட்ட உண்மையை பேசு. இந்த பாஸ்டர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். அல்லேலூயா. ஆமா. இன்னும் ஆண்டோடைய பெருதான கிருபை என் மனைவி கூட நிறைய விஷயங்கள் சொல்றது. ஆனா ஜெபிக்கணும் இல்லையா? எனக்கு சரியா தெரிஞ்சாதானே நான் ஜெபம் பண்ண முடியும்.
உனக்கு வலது கண்ணா இடது கண்ணா எது ரிப்பேர் எனக்கு தெரியல. ஆண்டவரே வலது கண்ணு இடது கண்ணு ரிப்பேர் உனக்கு, நான் என்ன பண்ணுவேன் உனக்கு? வலது கண்ணுக்காக ஜெபம் பண்ணி உட்காந்துருக்கேன். அந்த வலது கண்ணு என்ன ஆயிடும் பட்டுன்னு. அப்ப சிலருக்கு ஜெபம் கூட தப்பா போயிடுது இல்ல. சொல்லி என் பையன் நிற்கிறான், பொண்ணு நிற்குது. நேச்சுரல் இது. உன் பொண்ணு தான் கிடையாது, உன் பையன் தான் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இது நேச்சுரல். அவன் கூட சரீரத்துக்குள்ள, அவன் குடும்பத்துக்குள்ள, அவன் எல்லாத்துக்குள்ள அது பரம்பரை வந்துட்டு. அது இல்லைன்னா தான் பிரச்சனை. அல்லேலூயா. எது இல்லைன்னா தான் பிரச்சனை. உன் பையன் லவ் பண்ணாம இருக்கான் பாரு, பொம்பளை பசங்க வந்தாலும் அப்படி ஒதுங்கி அப்படி ஓரமா போயிடலாம் பாரு, பயந்து பயந்து. அதுதான் பிரச்சனை. அதனால லவ் பண்ண சொல்றீங்களா பாஸ்டர்லாம் கேட்காதீங்க, ஒழுங்கா இருங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒழுங்கா இரு, பரிசுத்தமா இரு. ஏதாவது ஸ்கிராப் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே வந்து டீச்சர் போட்டுட்டு போ. அல்லேலூயா. அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? சிரிச்சிருமா? நான் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. ஆக கவனிக்கணும். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சமூகம் உன்னை உருவாக்குவதற்காக தேவன் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் பாருங்க. சோத்ரம். வெளிப்படுத்தின புத்தகம் 2வது அத்தியாயம் 10வது வசனம். அதாவது இந்த உலகத்துல கஷ்டம் உண்டு, பாடுகள் நிறைந்த ஒரு உலகம் தான் இது. இந்த உலகத்துல நீ என்ன பண்ணாத, பயப்படாத. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் உனக்கு பரிசாக வெகுமதியாக கொடுக்க போகிறது ஜீவ கிரீடம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு நாளும் பொய் சொல்லாதே. பொய்க்கு பிதாவாகிய பிசாசோட நீ ஐக்கியம் கொள்ளாதே. நீ தேவனோடு நில்லு. சில நேரங்களில் உண்மையாய் பேசும்போது சில ஆமென் சோதரம், ஆமென் ஹல்லேலூயா, சில கஷ்டங்கள் வரலாம். பொய் சொல்லிட்டு இருந்தா என்னால விட்டுட்டு இருப்பாங்கல்ல, பொய் சொல்லியிருந்தா ஏதாவது காசு கிடைச்சிருக்கல, ஏமாத்திருக்கலாம் இல்ல, அவகரிச்சிருக்கலாம் இல்ல, அதை செஞ்சது ஏதோ பொய் சொல்லிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஓடிங்கிறது. அல்லேலூயா. இவன் உண்மையை சொல்ற, பொய் சொல்லிதான் நிறைய பேர் ஊழியமே நிற்கிறான். அல்லேலூயா. கவனிக்கணும், கர்த்தர் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டார். எல்லாம் முடிஞ்சு அவங்க போவேன். எங்க 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 அதெல்லாம் போவேன். எல்லாம் வந்து அப்படியே வருவாங்க. நெல்லு 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 நெல்லு. நீ யாரு? நீ யாரு? வசனம் சொல்லுது, நீ எவிடத்தான். எப்பா இது வேற இடம் வா, நீ யாரு? அட்ரஸ் தெரியாம வந்துக்கிறேன் நீ. அல்லேலூயா. இல்ல நானு சோ சென்னையில இவ்வளவு பெரிய சர்ச்சை பெரிய நீ யாரு சொல்லு? உன்னை நான் அறியே. அப்பா நீ பிசினஸ் பண்ணிட்டு இருந்த, நீ கவனியுங்கள். இந்த உலகத்திலே செல்வந்தனாய் மாறுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஊழியம் கிடையாது, ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணும் இல்லைங்க, ஏடிஎம்ல போயிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 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 போனீங்கன்னா எல்லாருக்கும் சீட் கிடைக்கும். போயிட்டுனா ஒரு பகுதி செயலாளர், ஒரு வட்ட ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கி பெரிய ஆளாக கோடிக்கணக்காக சம்பாதிச்சிடலையா? கட்சியில பணம் வரும்.
ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இல்லை புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு யாரு? அப்போ இயேசு கிறிஸ்து கிடையாது. அதுக்கு நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் முடிஞ்சது கதை. முழுவே பைபிள் தான். நான் பரிசுத்தரே, நீ பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாம என்ன பார்க்க முடியாது. முடிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்ட, எவ்வளவு ஊழியம் செஞ்ச, என்ன எவ்வளவு, அது ஒன்றுமே கேட்க மாட்டார். வானமும் பூமியும் அப்ப இந்த பூமியில கட்ட போற ஆலயமும் ஆயிடும். அதனாலதான் புதிய வானம் புதிய பூமி. அல்லேலூயா. இங்க இருக்கிறதுக்குங்க. இப்ப நம்ம கூட சபைக்கு இடம் வேணும், பில்டிங் வேணும், கட்டணம் வேணும் கேட்கறோமே, இங்க ஆராதிக்கிறதுக்கு. ஆனா ஆண்டவர் வந்த போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பெருமைப்பட்டு கொண்டு இது நான் கட்டின மகா பாபிலோன். நான் கட்டின மகா பாபிலோன் அழிவு. அதே போல நான் கட்டின எங்க சர்ச்சி ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் 3 நாள் விட்டுடும். அவ்வளவுதான் அப்படியே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் என்ன போயிட்டாங்க, சிலுவையில். ஆண்டவர் சொன்னார், நீங்களே என்னுடைய ஆலயம், என் ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இந்த ஆலயம் பரிசுத்தமான ஆலயமாக இருக்க வேண்டும். நீ என்ன துணி உடுத்திட்டு இருக்கிற, என்ன நகை போட்டுக்கிற, இதெல்லாம் வேற. இதெல்லாம் உன்னுடைய அழகுக்கு. நீ போட்டுக்க போடலாம் எதுவும் தெரிஞ்சுடு. அதை பத்தி அதை நான் போதிக்கல. ஆனா இந்த ஆலயம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். இந்த ஆலயத்தை கெடுக்க டிரஸ் கிடையாது. இந்த ஆலயம் பாதுகாக்கப்பட டிரஸ் போடணும். இந்த ஆலயத்தை கெடுக்க அணிகலன் கிடையாது. இந்த ஆலயத்தை பாதுகாக்கிற அணிகலன்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாடி போட்டுக்கிற டிரஸ் இந்த ஆலயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும். உண்மையான ஒரு வாழ்வியலை கட்டமையுங்கள். பொய்யா இருக்காதீங்க. பொய்யான கிறிஸ்துவம் வேண்டாம், பொய்யான பாஸ்டர் வேண்டாம், பொய்யான விசுவாசி வேண்டாம், பொய்யான ஊழியம் வேண்டாம், பொய்யான ரட்சிப்பு வேண்டாம், பொய்யான ஞானஸ்நானம் வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம். அல்லேலூயா. அதனால ஒரு நன்மை கிடையாது. உனக்கு நன்மை கிடையாது. நீ வர இடத்துக்கு நன்மை கிடையாது. உன் குடும்பத்துக்கு நன்மை கிடையாது. நீ பரலோகம் போக முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் எழுந்து நிற்போம். உண்மையுள்ள ஆத்துமா செழிக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நீ உண்மையோடு கூட இருந்தீனா. அல்லேலூயா. ஆமென். உண்மையோடு கூட இருந்த கர்த்தர் உனக்கு அநேக பலனை கொடுக்கிறார். சங்கீதம் 31:23 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது, நீ பிழைத்து வாழ்வாய். உண்மையாய் இருந்தால் பிழைப்பாய். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 25:21 சொல்லுகிறது, கர்த்தர் நீ உண்மையாய் இருக்கும்போது உன்னை உயர்த்துவேன் என்று சொல்றார். அது 25:23 சொல்லுகிறது, நீ உண்மையாய் இருந்தால் கர்த்தருடைய ஆமென் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க. உண்மையாய் இருந்தால் தேவன் இவ்வளவு நன்மைகளை நமக்கு தருகிறார். சில நேரத்தில் உண்மையற்றவர நிலைக்கு ஏன் போறாங்கன்னா உடனே பெரிய ஆளா வந்ததுக்காக. அல்லேலூயா. பெரிய ஆளு சின்ன ஆளுலாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்தணும். நம்மளே நம்மளை உயர்த்திக்கிறது வீணாய் போகுங்க. அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட
வேதனையை கூட்டார். அவர் தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். praise the Lord. ஹalleluya, 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 ஹalleluya. உம்மையும் மேன்மையும் ஆண்டவரே நல்ல ஸ்திபாரே புது நகரம் நன்மையும் மேன்மையும் ஆண்டவரே நல்ல ஸ்திபாரே புது நகரம் வாக்கு சத்தாத்தின் திடநகரம் விசுவாசத்தால் அடையும் நகரம் ஏறுகிறோ சீயோன் சிகரம் பரலோக ராஜ்யவாசி பரமேசுவின் மெய் விசுவாசி புவியாத்திரசே பரதேசே பரபாதம் நீங்கநேசி பரலோக ராஜ்யவாசி. ஹalleluya. இங்க வந்திருக்கிற எல்லாரும் கோட்டீஸ்வரர்களாக மாறுவீர்களாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இங்க வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களும் கோடிகளை ஆமென் உடைய குடும்பங்களாய் மாறட்டும். அதே நேரத்தில் இந்த பூமி நான் பரதேசியுமாக ஹalleluya. என் வாழ்நாட்கள் குறுகினது. ஆமென். ஆமா, கஷ்டப்பட்டு 10 ரூபாயை சம்பாதிச்சு 10 காரியத்தை செய்யும் போது பட்டன் போதும்டா நீ வாடா அப்படின்னு வருவாங்க. அப்பதான் தெரியும் நம்முடைய ஆத்துமா வியாகுலம் தான். ஹalleluya. எல்லா மனிதனுக்குமானதுங்க இது. ஆமா, இல்லாத போது அங்க இங்கமா ஓடி அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து அப்பாடா அப்படி வரும்போது முடிஞ்சு போச்சு வாடான்னுவாரு. ஹalleluya. ஆமா, இதான் வாழ்க்கை. இதுல என்ன ஒண்ணுமே கிடையாது. ஹalleluya. ஆமா, வாழ்ற அந்த வாழ்க்கையில உண்மையாயிருக்க தேவன் கிருபை செய்யும். உண்மையாயிருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே உண்மையாய் வாழ கிருபை தாரும். ஆண்டவரே குடும்பத்துக்கு நான் உண்மையாக இருக்கணும். என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருக்கணும். விசுவாச பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்க உதவி செய்யும். பொய் வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம், பாவங்கள் வேண்டாம். ஆண்டவரே என் பலவீனம் இருந்தாலும் என் பலவீனம் என்று நான் சொல்ல பழகிறேன். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சக மனிதர்கள் தானே. எங்களுக்குள்ளே சர்க்கத்தில் பலவீனங்கள் இருக்கத்தானே செய்யும். உண்மையாயிருக்க உதவி செய்யும். யாரும் வானத்திலிருந்து மேலே யாரும் வந்து குதிச்சில்லை. என் தாய் என்னை பாவத்திலே கற்பத்தில் வைத்தார். நான் பிறக்கும் போதே பாவம் என்ன தோட்டம் பிறந்திருக்கேன். பாவ சிந்தையோடு தான் பிறந்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறதுனால நாம் பரிசுத்தமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா எனக்குள்ள ஜீவன் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா எனக்குள்ளே பரிசுத்தம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா எனக்கு சுகமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை பரிசுத்தமாக்கியது. கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை சுகமாக்கியது. கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு ஜீவனை கொடுத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பொய் வேண்டாம், பொய் சொல்லாதீங்க. தாய் கட்ட
உண்மை சொல்லுப்பா. எங்க போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, உண்மை சொல்லி அது உன்னை பாதுகாக்கும், உன்னை காப்பாற்றுறதுக்கு அது உதவியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சொல்றேன், தாய் தகப்பனாட்ட ஒழிக்காதே, வாசகத்தை ஒழிக்காதே, உண்மையாய் இருக்க. கர்த்தர் உங்களை பரிபூரண